guys, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா சத்தியமங்கலத்துலேருந்து போயிட்டுருக்குறோம். சத்தியமங்கலத்துலேருந்து இப்போ வந்து திம்பம் ஹில்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்ட் ஆஃப் த ஒன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கொடிவேரி வந்திருந்தோம், கொடிவேரி ஃபால்ஸுக்கு. இப்போ பார்ட் ஆஃப் த 2 வந்து நம்ம திம்பம் ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். கொடிவேரியிலேருந்து சம்திங் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். பாட்டு பார்க்காதீங்க, கொடிவேரி ஃபால்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு விளாகாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு விளாகும் கூட. ரோடு வேலை நடக்குதாட்டுங்க, பாலம் கட்டுறாங்க. போர்டு வச்சுருக்காங்க, யானைலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே யானைலாம் இருக்குதாங்கிறது தெரியல. ஏதோ ஒரு யானையாவது பார்த்தா நல்லா தான் இருக்கும். இந்த சைடு அங்கேயும் காணும். அங்கே க்ரௌடாக நிற்கிறாங்க. மண் இருந்து சறுக்கி விட்டுச்சாட்டம் அது. அதனால தான் மண் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. அந்த மாதிரிலாம் மண் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். ரொம்ப சேஃப்டியாக வரணும். கொஞ்சம் நல்லா ரொம்ப சேஃப்டியாக வந்த மாதிரி தான் இதாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் 2 வீலருங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே விடுறாங்களான்னு தெரியல. திம்பம் ஹில்ஸ்குள்ளே அருள்மிகு பண்ணாரியம்மன் திருக்கோவில். சூப்பர். செக் போஸ்டா? நிறைய வண்டிங்க நிற்கிது. செக் போஸ்ட். போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரில. வைட் அனிமல்ஸ் கிராசிங். என்ன பண்ணுறானுன்னு தெரியல, உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிவர்ஸ் ரிசர்வ். இன்னும் டைகர் நிறைய இருக்குதான். என்ன பண்ணுறானுன்னு தெரியல, விட்றாங்களான்னு தெரியல. அவனுக்கு வேறு நின்ட்டானு என்ன இந்த இடத்துல. ஆனால் பசங்க நிறுத்திட்டாங்க. இங்கே நிற்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 200 ரூபா காசு வாங்கிட்டு விட்டானுங்க. இன்சூரன்ஸ் இல்லை, அதனால் வந்து 200 ரூபா காசு வாங்கிட்டு விட்டானுங்க போலீஸ்காரங்க. நான் வந்துட்டேன். என்ன செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தானே வந்ததுனால நண்பா அப்படின்னு நான் என்ன நிறுத்தினா. ஆனால் வந்து நான் நிற்கலை. பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தவங்க அவங்க வந்து போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லாததுனால 1000 ரூபாய் ஃபைன் சொன்னாங்களாம். ஆனால் பட்டு என்ன நடந்திருக்குன்னா 200 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவேன். ரெசிப்ட் தராங்களாடான்னு கேட்டேன். பட் அதெல்லாம் எதுவும் தரலடா, 200 ரூபா காசு கொடுத்து வந்துட்டோம்.
ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோம். காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது, கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். இதுக்கு மேலே வர வியூலாம் செம்மையாக இருக்கும். பாருங்க, புலி இருக்கான், வேறு லெவல் தான். புலி ஒன்றாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தூக்கிட்டு போகிறதுக்கு வர அப்படிம்பீங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவீங்க. திம்பம், மாசனூர், தலைமலை, திம்பம் இன்னும் 1 கிலோமீட்டர் மேலே. ஓகே, ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தம் கொண்டை ஊசி வளைவு வந்து 27 இருக்குது. இவனுக்கு போயிட்டே இருப்பாங்க போது. ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு ஸ்டார்ட் ஆகிடுத்து. இந்த ஹில்ஸில் ஏறுறதுங்கிறது செம்மையாக இருக்கும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. முன்னாடி ஒரு கார் போகுது. இப்போ அப்படியே படுக்க போட்டு தான் எடுப்போம் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும். திம்பம் ஹில்ஸில் ஏறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கொண்டை வீசி வளைவு அப்படியே போயிட்டுருக்கோம். தாண்டி சூப்பராக இருக்குது. நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். கொண்டை வளைவு ஊசி 3வது ஏர்பின் பெண்ட் வந்து 3 இது. மட்டும் லோடு ட்ரக்ஸ். லோடு வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது 5வது ஹேர்பின் பெண்டு. வண்டி லைட்டாக கீழே வரைஞ்சிருச்சு. வண்டி படுக்க போட்டோன்னு சவுண்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளவுஸ் எதுவும் போடலை, இருந்தாலும் ஓகே. ஒரு ட்ரக் ஒன்று போயிட்டு இருக்குது. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரக்கு வளையும் போதெல்லாம் முன்னாடி போகக்கூடாது. வாவ், இங்கே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. அந்த மலை உச்சி பயங்கரமாக தெரியுது. சூப்பர், பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட். இது வந்து இப்போ 7வது கொண்டை வீசி வளைவு வந்து வந்திருக்கோம். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இன்னும் 20 இருக்குது. பார்த்தியா வண்டி வரைஞ்சியா? பார்த்தியா? ஆ, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் இந்த ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும்
டிராஃபிக் ஜாம் ஆக தான் செய்யும். செம்ம பிளேஸ். ஆனால் லாரிலாம் அப்படி தான் கட் அடிக்க முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா லாங் போய் தான் கட் அடிக்க முடியும். இப்போ காற்று பாருங்கள், சிறு 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 சிறுன்னு அடிக்குது. இப்போ வந்து ஹேர்பின் பிண்ட் வந்து 11 நம்ம வண்டி இப்படி அழைச்சி ஓட்டுறங்கிற போது அந்த ஃபீலே தனியாக இருக்குது. குறைஞ்சது பயங்கரமா இருக்குதுயா. ஏய் இதோட மூஞ்ச பாரு. இதோட மூஞ்ச போடுறா. இந்த மாதிரி குரங்கு பார்த்ததுண்டா? அந்த மூஞ்ச பார்த்தியா? ஒரு மூஞ்ச செம்மையா இருக்கு. இப்போ வந்து 2:12 ஆகுது. சிங்கவால் குரங்குன்னு சொல்கிறாங்களா? அது சிங்கவால் குரங்கம். அது அப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த குரங்கை நேச்சுரலாக பார்க்குறேன். இந்த இதை பார்த்து தான் நம்ம வரணும். ஆப்போசிட்டில் என்னது வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்காக தான் அந்த மிரரு ஒரு கொண்டை ஊசி வளைவிலையும் இருக்கும். இங்கே ஒரு வண்டி பிரேக் டவுன் அடங்குது பாருங்க, கல்லுக்கடி ஊற்றிருக்காங்க, பஞ்சர் அடங்குது. ரொம்ப ரிஸ்கி தான் இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் வந்து வண்டி நின்றுச்சுன்னா. இப்போ வந்து 14th கொண்டை ஊசி வளைவு. சூப்பராக இருக்கு. ஆப்போசிட் அந்த மிரரில் பார்த்து தான் நம்ம வந்து மேலே போகணும். வண்டி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம மேலே ஏறணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். இங்கே ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஹில் ஆட்டங்குது அது. திம்பம் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் கொண்டை வீசி வளைவு 16/7. ஆப்போசிட்டில் கார் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வனவிலங்குகள் பாதுகாப்பு ஃபாரஸ்ட் ஏரியா அது ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது. ஏற்காடை விட இந்த ஒரு ஹில்ஸுங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட் அதிகம். 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்பம் ஹில்ஸ். இப்போ 18. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்களே. இந்த மாதிரி வந்து பாருங்களேன், அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. எச்சரிக்கை, வனத்துறை எச்சரிக்கையா. ஆப்போசிட்டில் கார் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு இது. இங்கெல்லாம் சில்லுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வகையான குரங்கு இருக்குது. இது நார்மல் தான், எங்கேயும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு குரங்கு தான். நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி வண்டி அப்படியே படுக்க போட்டு வேலைக்குள்ள செம்ம ஃபீல் தெரியுமா? அதெல்லாம் வண்டி ஓட்டி பாருங்கண்ணே, அப்படி இருக்கும். இந்த ஃபேர்டு பைக்ஸ்லாம் இந்த இதில் ஓட்டும் போது சும்மா அவ்வளோ ஸ்டைலிஷாக, அவ்வளோ சூப்பராக, பயங்கரமாக இருக்கும். இந்த அப்படியே இந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கு. நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். அப்படியே நிறைய எக்ஸைட்மெண்ட்டை தூண்டும், செம்மையாக இருக்கும். மேலே எந்த வண்டியும் வரல, நல்லா தெரியுது. நம்ம லைஃப்பில் எவ்வளோதான் வழிகள் இருந்தாலும், ஆனால் அந்த வழியும் கடந்து நாம் போகிற ஒரே ஒரு வழி ட்ராவலை எப்பயுமே கைவிடாதீங்க. உங்களுக்கு 1008 வழிகள் இருக்கும், காயங்கள் இருக்கும். அந்த காயங்களை ஆத்துற ஒரே மருந்து ட்ராவல் இஸ் பெஸ்ட் மெடிசன். இந்த உலகத்தில் ட்ராவலர்ஸ் ஏண்டா சும்மா சுற்றுறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, ட்ராவலர்ஸ். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ட்ராவலர் சும்மா
செலவு பண்ணிட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்குது, அதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதில் அந்த ட்ராவலருக்கான அந்த சுகம், துக்கம், வலி, காயம் அத்தனையும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் அது புரியும். அவனுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் எல்லாமே கிடைக்கும். அவனுக்கு மட்டும் அது எல்லாமே தெரியும். நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம், இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு. அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ், ஃபீலிங் நேச்சர், இட்ஸ் அ லைஃப் இஸ் பெட்டர் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். இஸ் அ ட்ராவல் இஸ் பெஸ்ட் மெடிசன், இஸ் அ மோஸ்ட் வாண்டட் பீப்புள்ஸ், இட்ஸ் அ மெடிசன் லைக் ட்ராவலிங். It's a bikers, it's a traveler, it's a vloggers, it's a bike lovers. ஆம்புலன்ஸ் வருது, என்னாச்சுன்னு தெரில. திம்பம் இன்னும் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. இங்கே ஒரு வண்டி பாருங்க அழைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அடைஞ்சலான ஒரு இடங்களாம் லாரி போகிறதுக்கெல்லாம். இப்போ ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஹெல்மெட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில. இவ்வளோ நேரம் இந்த ஸ்டெப்பில் பார்த்துருக்கீங்க, இப்போ பார்க்குறது இந்த ஸ்டெப்பில் பார்க்குறீங்க. ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு வியூங்கிறது சூப்பராக தெரியுது. இன்னும் திம்பம் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த குளிர்ச்சியான ஒரு காற்று ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. பைக் எப்படி ஓட்டுறங்கிறது நல்ல ஆங்கிளிங் தெரியும். நம்ம அழைச்சி ஓட்டுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போனதெல்லாம். இது இப்போ 26 வந்திருக்கோம். பசங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறதுனால $27 வந்தாச்சு. லாஸ்ட் ஒன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. மேலே வர வர குளிர்ச்சியா. அதுக்கு மேலே வந்து ஆரி. நான் இது போகிற 3வது ஹில்ஸு இந்த பைக்கை வச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஹில்ஸுக்கு போனேன். அந்த வீடியோ போட்டிருப்பேன். பெருமாள் கோயில் ஹில்ஸு, சின்ன சோர ஹில்ஸு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹில்ஸ் போயிருந்தோம், ஏற்காடு ஹில்ஸ் போயிருந்தோம். அது வந்து கம்மி தான், இதை விட கொண்டை வீசி வளைவு வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கிற கொண்டை வீசி வளைவு கொண்டு ஹில்ஸுன்னு கூட சொல்லலாம். 27. ஏற்காடு ஒரு 20 சம்திங்காக சரி ஞாபகம் இல்லை. எவ்வளோங்கிறது இங்கே போகிறேன்னு பாருங்கள். ஏற்காடு ஹில்ஸ் ஓட்டினது எல்லாமே ஹை பட்டனில் தரம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியுது. பசங்க மேலேயே போயிட்டானுங்களா அடங்குது. இவ்வளோ நேரம் இருந்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோவோட ஸ்டெபிலைசேஷனுக்கும் பாருங்கள் நிறைய என்னங்கிறது தெரியும். நோ நாட் செல்ஃபி யாரும் எடுக்கூடாதுங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே போனோம்?
கொடுங்க, மேலக்குள்ளே போகணும். உங்களுக்கே தெரியும் இந்த கிளாஸில் எவ்வளோ ஃபாக் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள், எந்தளவுக்கு க்ரியேட் ஆகுதுன்னு. இப்படி இருக்குது கண்ணாடி. இன்னும் வந்து வியூ பாயிண்ட் இது, பசங்க கீழே போயிட்டாங்க, அதனால தான் பசங்க போயிட்டுருக்கானுங்க. ஏன் கீழே போயிட்டீங்க? மேலே போகுதா? ஏண்டா மேப்பு பார்க்க மாட்டீங்களாடா? மேப்பு பார்க்க மாட்டீங்களா? சரி வர உள்ள அளவுடு இல்லை பழகுது. புலிகள் காப்பகம் தங்களை அன்போடு வரவேற்கிறது. டைகர் ரிவர். ஓகே, இங்கே வந்ததுக்கு டீயாவது குடிக்கலாங்கிறியா? சரி, ஃபைனலாக வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து வியூ பாயிண்ட் ஆட்டங்குது, மேலே போக முடியாது. புலிகள் காப்பகம் இருக்குது இங்கே. வனசோதனை சாவடி தின்பம் இதுதான். இந்த 27 கொண்டை ஊசி வளைவு தாண்டி இதை பார்க்குறதுக்கு தான் வந்தோமா, ஒரு புளியை காணமலை. சரி, பசங்க ஏதோ டீ குடிக்கிறானுங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்கன்னு. திம்பம் ஹில்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம 27 கொண்டை ஊசி வளைவு தாண்டிட்டு மேலே போனோம். அங்கே வந்து புலிகள் சரணாலயம் இருந்தது. அது புலிகள் காப்பகம்னு கூட சொல்லலாம். நம்ம அங்கே போனோம். அங்கே வந்து அளவுடு கிடையாது, எப்பயுமே அளவுடு கிடையாது. அதுக்கு குறிப்பிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் மேலே போக முடியும். அதே மாதிரி நான் இப்போ இருக்கிற இடங்கிறது பாருங்கள், பின்னாடி மிஸ்ட் எப்படி தெரியுதுங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படி குளிர்ச்சியான அந்த காற்று அடிக்கும் போது சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சும்மா வீடியோவில் சொன்னால் அதோட ஃபீலுங்கிறது சரியாக உணர முடியாது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னங்கிறது தெரியும். பாருங்கள், நம்ம ஏழுமலை நம்ம ஆள் ஹெல்மெட்டே கழட்ட மாட்டான் அப்படிங்கிறாரு, ஏன்னு தெரில. அதில் பாருங்கள், வண்டி போகிறதுங்கிறது ரொம்ப இதாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ தான் நம்ம ஆள் கழட்டி காமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதோட நம்மளோட விளாகுங்கிறது இதோட கம்ப்ளீட் ஆகுது. 2 பார்ட்டையும் போட்டிருக்கேன். 2 பார்ட்டுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அது அப்படி நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் கூட தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொடிவேரி ஃபால்ஸுக்கு போயிருந்தோம், அந்த பார்ட்டு பாருங்கள். அது இல்லாமல் திம்பம் ஹில்ஸோட இது வந்து 2வது பார்ட்டு, இது எண்ட் ஆஃப் த பார்ட்டு. இதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 4:30 சம்திங் ஆகுது. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நான் வந்து கேமரா வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறது. பேக்கில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது, புலிகள்லாம் இருக்குது. இப்படியே தான் தெரிஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் டேஞ்சரஸான ரோட்ஸ் வந்து ஏற்காடு போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஹில்ஸுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. அங்கே பாருங்க தெரியும்.